வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையை மின்தடையில்லா மாநிலமாக மாற்ற எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி மின் உற்பத்திக்காக ரூபாய் 9.14 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக புதுவை மின்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த 4 மதுபான கடைகளுக்கு சட்டமுறை எடை அளவை துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுவையை மின்தடை இல்லா மாநிலமாக மாற்ற எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை மின்துறை சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 73 இளநிலை பொறியாளர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் பெரிய மாநிலமான குஜராத்துக்கு இணையான மின்சார பயன்பாடு இருக்கிறது. அந்த அளவுக்கு புதுவை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இருப்பினும் போதிய பொறியாளர்கள் இல்லை. அதை கருத்தில் கொண்டுதான் இப்போது இளநிலை பொறியாளர்களை நியமித்து உள்ளோம். மேலும் நவீன தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பதால் மின்தடை குறைக்கப்படும் என கூறினார். மின்சாரத்துறையில் கட்டுமான உதவியாளர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவர். அவர்களும் நியமிக்கப்பட்டால் மின்தடை இல்லாத மாநிலமாக புதுவை உயரும். மேலும் தவளக்குப்பம், லாஸ்பேட்டை, மரப்பாலம் பகுதியில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க உள்ளோம் என்றார். நல்ல பணியாற்றணும், மின்துறையில சிறப்பாக பணி செய்யணும். ஒரு கல்வியின் அடிப்படையில் அவங்களுக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தொழில்நுட்பங்கள் புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் மரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மற்றும் தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்ப போட்டி வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி மின் உற்பத்திக்காக ரூபாய் 9.14 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக புதுவை மின்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்க மானியம் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்க 1 கிலோ வாட்டுக்கு ரூபாய் 30,000 மானியம், 2 கிலோ வாட்டுக்கு 60,000 ரூபாய் மானியம், 3 கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் 78,000 மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 1290 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். அவர்களுக்கு ரூபாய் 9.14 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த 4 மதுபான கடைகளுக்கு சட்டமுறை இடையளவை துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளில் அதிகபட்ச சில்லறை விலையை கூட கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து புதுச்சேரி சட்டமுறை இடையளவை துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் உருளையன்பேட்டை, சித்தன்குடி, திருவள்ளுவர் சாலை மற்றும் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் இயங்கும் 4 மதுபான கடைகளில் அதிகபட்ச விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து சட்டமுறை இடையளவை துறை அதிகாரிகள் 4 மதுபான கடைகளுக்கும் தலா 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதே குற்றத்தில் மீண்டும் ஈடுபட்டால் 2வது முறை 50,000 ரூபாய் வரையும், 3வது முறை ஈடுபட்டால் 1 லட்சம் ரூபாய் வரை அல்லது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பினால் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள சட்டமுறை இடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் இருந்தும் நகரமெங்கும் முதல்வர் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் வைத்துள்ளனர். குறிப்பாக ரஜினியின் கூலி பட ஸ்டைலில் ரங்கசாமியை அவரது தொண்டர்கள் பேனரில் வடிவமைத்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் முதல்வராக 5வது ஆண்டில் இருப்பதால் இம்முறை ரங்கசாமியின் பிறந்த நாளை அதிக சிறப்பாக கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு முன்னோட்டமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுவை முதல்வர் ரங்கசாமியை அவரது கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தங்கள் விருப்பம் போல் திரைப்பட நடிகர்களின் உருவங்களில் பேனர்கள் அமைத்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அவரது பிறந்தநாள் வரும்போது பிரபலமாக இருக்கும் திரைப்பட பாணியில் பேனர்களை வடிவமைப்பார்கள். இம்முறை கூலி திரைப்பட பாணியில், ரஜினி பாணியில் முதல்வர் ரங்கசாமியின் படங்களை பேனர்களில் வைக்க தொடங்கியுள்ளனர். ரஜினியின் முகத்துக்கு பதிலாக ரங்கசாமியின் படத்தை வைத்து பேனரை வடிவமைத்துள்ளனர். மேலும் குட் பேட் அக்லி அஜித், வாரிசு விஜய், ரெட்ரோ சூர்யா, புஷ்பா அல்லு அர்ஜுன் என பல திரைப்பட பாணியில் ரங்கசாமிக்கு பேனர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியை அழகுபடுத்தும் நோக்கில் போஸ்டர்கள், பேனர்கள் போன்றவை வைக்க கடந்த 2009ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் 51 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் சனிக்கிழமை மக்கள் குறை தீர் நாள் எனும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் காவல்துறை மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து 83 புகார்களை பெற்றனர். இதில் 51 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மொத்தம் 37 பெண்கள் உள்பட 191 பேர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். அதேபோல நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறை கேட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் இகேஒய்சி சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடந்தது. இந்த சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் வை எழிலன், தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் வை எழிலன், தொகுதி திமுக துணை செயலாளர் ஸ்ரவி, திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு, பாபு, பிரகாஷ், பாஸ்கர், சந்துரு, குவைத் சண்முகம், சிற்றரசு, நாகராஜ், எழில், சுதாகர், மகளிர் அணி தனம், தொகுதி திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி, விமலா, சுதா, லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர விழாவில் ஏராளமான பெண்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா நடைபெற்றது. அதன்படி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயம் வந்தடைந்தனர். அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையை மின்தடையில்லா மாநிலமாக மாற்ற எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி மின் உற்பத்திக்காக ரூபாய் 9.14 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக புதுவை மின்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த 4 மதுபான கடைகளுக்கு சட்டமுறை எடையளவை துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.